கிழவி வேற குறுகுல வருது, அதை அடிச்சு வெளியே தொத்தி விடும். அட பாப்பா, சும்மா அந்த கிழவிக்கிட்ட அடி வாங்க முடியாது. சரா, நீ பண்ற தப்பு. சரா சரா, இந்த கலை நடக்கூடாது. சொன்னா கேளு. நாங்க வர உன் முன்னாடி நாங்க இருக்கல, இவன் பின்னாடி ஏன்டா போற? நான் எங்க வேணா இருப்பேன், உனக்கு என்ன? கத்தி எங்கடா போற? ஆரம்பத்துல இருந்தே அவன் பிரச்சனை பண்ணிக்கிறான். அப்பயே போட்டிருப்பேன். இப்ப உன்ன வர அஷ்டம் முடிய அவனை இங்கே போட்டுறேன். அவனை குத்தற நம்ம தான் உள்ள போவோம். அப்ப இதை தள்ளி விடுறேன். ஐயோ, அது கண்டிப்பா அவன் மேல விழாதடா பாட்டி. கத்தியால குத்தினாலும் கரெக்டா குத்திருப்பேன். இப்ப கழுவி சாவுக்கு நீ தான் காரணம். கம்மிடுறா. ஐயோ, எது பண்ணாலும் இந்த கேள்வி தாண்டா வந்து மாட்டுது. ஒண்ணுல ஒண்ணு முடிஞ்சிச்சு பாட்டி. மெதுவா. ஓவர். டேய், நான் அடிபட்டு கிடக்குறேன், நீ சிரிக்கிற. வெக்கமேல உனக்கு? ஹலோ, கொஞ்சம் மரியாதை பேசுங்க. டேய் ரவி, சும்மா இருங்க, அவங்க பெரியவங்க. அதுக்கு அவங்க என்ன வேணா பேசுவாங்க, நம்ம சும்மா இருக்கணுமா? நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. வேண்டாம். நீரா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கனா கொம்பு முளைச்சிருக்கா? என்ன வேணாலும் பேசுவீங்களா? எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சும் எதுவும் பேசாம இருக்கிறது ஏன் தப்புதான். என்ன உண்மை? ஏய், என்ன சொல்ல வைக்காத. சொல்லு பாப்போ. டேய் ரவி, விட்டுறா ப்ளீஸ். இருமா, என்னதான் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். மாப்பிள ஏற்கனவே பெங்களூர்ல ஒரு பொண்ணோட 3 வருஷமா வாழ்ந்திருக்காரு. அது தெரிஞ்சும் பெருசுபடுத்தாம இருந்ததுக்கு காரணம் உங்க ஃபேமிலி நல்ல ஃபேமிலிங்கிறதுனாலதான். எவனோ நல்ல மனுஷன் எனக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த போட்டோஸ் எல்லாம் அனுப்பியிருக்காங்க, பாருங்க. அம்மா, எதுவும் நடந்து போச்சு, விட்டுடுங்க ப்ளீஸ். பாட்டி, அதெல்லாம் அப்படியே விட்டுலாம் பாட்டி. சாரா, இந்த விஷயத்தை நானும் பெருசுபடுத்த வேண்டாம்னு தான் பாக்குறேன். இதுக்கு மேல என்ன பேச போறீங்க? டேய் ரவி, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப நீங்க தான் அந்த போட்டோஸ் எல்லாம் காமிச்சு எங்களை அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. இஷ்டம் தான் இருங்க, இல்லன்னா கிளம்புங்க. நீ இருமா, என் தம்பிக்கு உங்க பேத்தி வேண்டாம். டேய், நீ என்னடா வேண்டான்னு சொல்றது? நான் நிறுத்துறேன் இந்த கல்யாணத்தை. பாட்டி விடு சாரா, இந்த கல்யாணம் நடக்காது. என் பேத்தியை நான் தரமாட்டேன். வா சாரா, போலாம். ஐயோ பாட்டி, வா வாடி சொல்றேன்ல. ப்ளீஸ். ராதிகா, டேய் ராதிகா, என்னாச்சு? டேய் ராதிகா, யாரோ தண்ணி கொண்டு வாங்க. என்னப்பா, அந்த பொண்ணு மயக்கம் போட்டு வந்துச்சு. ஒருவேளை மாசமா இருக்குமோ? கல்யாணமே நின்று வாழ்க்கையை நாசம்